ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தி 102nd எபிசோடா? அது எப்படி சொல்லுவாங்க? 102nd தெரியல. எபிசோட் ஆஃப் ஜான் பிரதீப் ஜெயல் ஸ்டோரிஸ். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. நேற்று நைட் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஏன்னா எனக்கு நிறைய வாய்ஸ் நோட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஜாக் அண்ட் ஜெரிக் கிட்ட இருந்து, நேத்ரா கிட்ட இருந்து, ஏர்வின் கிட்ட இருந்து எல்லாரும் வாய்ஸ் நோட் அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அது கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பாடா, நார்மல் இஸ் பேக்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சூப்பராக நான் அந்த வாய்ஸ் நோட்லாம் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் சொல்கிறேன். ஓகே, ஐ எம் டூயிங் மை பிக் ஷோ, 1 hour ஷோ, த பொட்டேட்டோ ஷோ, 1 hour ஆன் த 2nd of August. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஃபுல் ஃபேமிலி உட்காந்து பார்க்குறதுக்கு வெறும் 200 rupees தான். இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் மூவி டைம்லாம் போகலை தானே, சினிமாக்கெலாம் போகலை தானே, இதுதான் உங்களோட மூவி டைம். எல்லாரும் உட்காந்து பாப்கார்ன்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு லேப்டாப் முன்னாடியோ ஃபோன் முன்னாடியோ உட்காந்துக்கிட்டு இந்த ஃபுல் ஷோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சரியா? ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னது? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? உங்களோட ஃபேமிலி குரூப்பில் எங்கேயாவது இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணிட்டீங்களா? பண்ணிவிட்டு வந்து அப்படியே கண்டினியூஸாக இந்த ஸ்டோரியை பாருங்கள். ஓகே, சூப்பர். லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டோரி. அதுக்கு முன்னாடி நம்ம குட்டீஸ் நேற்று நான் கேட்ட கேள்விக்கு அவங்க சொன்ன பதில்களை பார்ப்போம். ஓகே, நான் என்ன கேட்டிருந்தேன், நீங்கள் எதில் ரொம்ப பெஸ்ட்டு, எது உங்களோட ஃபேவரட் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு நம்ம குட்டீஸ் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அந்த பதில்களை நம்ம இப்போ பார்க்கலாம். ஜான் அங்கிள், எனக்கு ஆக்டிவிட்டீஸ்ல என்ன பிடிக்கும்னா ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. அது என்ன ஆக்டிவிட்டினா மேட்ச் த ஃபாலோவிங் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டணும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் அங்கிள், இன்னைக்கு சொன்ன கதை நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு சொன்ன கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்லுறேன். நான் வந்து ஒரு குட் ஸ்பீக்கர். ஹாய் அங்கிள், ஐ ஆம் குட் அட் பிளேயிங் டாட். தேங்க் யூ. Hello John uncle, I miss you. Now I'm going to answer your question. I am special at art. Thank you. சூப்பர்ல, இந்த ஏர்வின் பயங்கரமா பதில் சொல்றான். அவன் வந்து ஒரு தடவை சொல்லிட்டு அவன் கிளாரிஃபை ஆயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு தடவை சொல்லுவான். அந்த மாதிரி நைஸ். ஐ எம் கிளாட் தட் எவ்ரிதிங் இஸ் பேக் ரைட் நவ் அண்ட் வி ஆர் கோயிங் டு லிசன் டு தீஸ் ஸ்டோரிஸ் எவ்ரி டே அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் ஹேப்பனிங். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டோரி. ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி என்னது, ஐ எம் கோயிங் டு புட் திஸ் அனிமேஷன். யூ டோன்ட் ஹேவ் டு லுக் இன் டு த ஃபோனை கீழே வச்சுட்டு நீங்கள் கதையை கேளுங்க, சரியா? அப்படியே கதையை கேட்டுட்டு அப்படியே தூங்காம கதை கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ படுத்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, இந்த கதையை கேளுங்க. லெட் மீ டர்ன் த லைட் ஆஃப். ஆப்ரா கடாப்ரா. ஏ, லைட் ஆஃப் ஆயிருச்சு. நம்ம கதைக்குள்ள போகலாம். இந்த ஸ்டோரியும் நான் எழுதின ஸ்டோரி. இந்த ஸ்டோரி இஸ் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, ஸோ என்ன, ஒரு ஊரில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு ராஜாவோட பையன், அவனோட பேர் வந்து டங்கு. அந்த டங்குக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அந்த ஃப்ரெண்டு பேர் ஜாக்கி. இந்த ஃப்ரெண்டு வந்து ராஜாவோட பையன் இல்லை, அவன் வந்து அந்த அரண்மனையில் இருந்த ஒரு சோல்ஜரோட பையன். ஓகே, ஸோ இப்போ இந்த டங்கு வந்து அங்கே வந்து இந்த வால் ப்ராக்டிஸு, ஹார்ஸ் ரைடிங் இதெல்லாம் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஜாக்கியும் அங்கே போய் நின்று அவனோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவான். அப்போ டங்குவும் ஜாக்கியும் சேர்ந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே சும்மா ஒரு நாள் வேடிக்கை பார்க்க போனப்போ அந்த ட்ரெயினர் வந்து நீயும் வா அப்படி சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பண்ணதில் இந்த ஜாக்கி வந்து டங்குவை விட பயங்கர ஃபியர்ஸாக, சூப்பராக, பெரிய வில்வித்தக்காரனா, பெரிய ஃபைட்டரா அந்த மாதிரி எல்லாம் மாறிட்டான். ஓகே, டங்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை. அவன் வந்து இதெல்லாம் பண்ணா நானும் ராஜாவாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா இருந்தான். ஒரு நாள் இவங்க 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத அவங்க அப்பா பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு, வாவ் ஜாக்கி, நீ பயங்கரமா பண்ற, இந்த நாட்டோட ராஜா ஆகிறதுக்கான எல்லா திறமையும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னாரு. இதை பார்த்த உடனே டங்குக்கு என்னாச்சு, பொறாம வந்துருச்சு. என்னது, இத்தனை நாளாக நம்ம ஃப்ரெண்டாக இருந்தான், நம்ம கூட தான் இருந்தான், ஆனால் இவன் வந்து என்னை விட பெட்டராக பண்ணுறானே அப்படின்னு அவனுக்கு பொறாம வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி பொறாம வரக்கூடாது இல்லை, அவனுக்கு அந்த மாதிரி பொறாம வந்துச்சு. பொறாம வந்தப்போ அவன் என்ன பண்ணான்,
எப்படியாவது நம்ம இந்த ஜாக்கியை தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணான். அதனால என்ன பண்ணான், ஜாக்கி வா நம்ம காட்டுக்கு போகலாம், காட்டில் ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். ஜாக்கியும் சரி வா ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போனான். நம்ம எங்கே போகிறோம் டங்கு அப்படின்னு கேட்டப்ப டங்கு சொன்னால் நம்ம வந்து இந்த பேம்பு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம், அங்கே போய் கொஞ்சம் பேம்பு குச்சியெல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னான். இவனுக்கு ஒரே யோசனை, என்னடா இது அவனுக்கு பேம்பு குச்சி தேவைப்பட்டால் வேலைக்காரங்களை அனுப்பி எடுத்துக்குவானே, இதுக்கு எதுக்கு நானும் இவனும் போனோம், நம்ம ஏதோ எக்ஸைட்டிங்காக பெரிய ஹண்டிங் ஏதோ போகிறோம் அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தா இவன் பேம்பு ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு அவங்க அந்த பேம்பு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டங்கு சொன்னா, ஜாக்கி இந்த பேம்புவை கட் பண்ணி போடும்போது ஒரு கார்னர் ஆஃப் த பேம்பு ஸ்டிக்கை ஷார்ப்பாக்கு அப்படின்னு சொன்னான். சரி இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ப் ஆக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சொன்னா இங்க வா நம்ம ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொன்னான். என்ன கேம் அப்படின்னு சொல்லி விளையாடலான்னு பார்த்தா இவன் சொன்னா, நான் வந்து இந்த ஷார்ப் பேம்பு உன் மேலே தூக்கி போடுவேன், நீ அதுலேருந்து தப்பிக்க பார்க்கணும், அதுக்கப்புறம் ஒன் டர்ன் வரும்போது நீ என் மேலே தூக்கி போடணும், அதுலேருந்து நான் தப்பிக்க பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான். உடனே இவன் சொன்னான், இது ரொம்ப டேஞ்சரஸான கேமாக இருக்குதே, இந்த மாதிரி நம்ம கேம் விளையாடக்கூடாதே அப்படின்னு இவன் சொன்னான். அவன் சொன்னால் கேட்கவே இல்லை, இல்லை நீ விளையாடு தான் ஆகணும், நீ என்னோட ஃப்ரெண்டு தானே அப்படி இப்படின்னு சொன்னான். ஸோ இது என்னது, விளையாட்டாக விளையாடலாம், அவன் வந்து தூக்கி போடும்போது என் மேலே விளையாட்டாக தூக்கி போடுவான் அடிப்படாத மாதிரி, ஆனால் நான் தூக்கி போடும்போது அவனை நிஜமாலுமே அடித்து கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மைண்டு இவனுக்கு இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நான் தெரியாமல் கொண்டுட்டேன், நாங்கள் விளையாடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கலாம்ல, அதுக்காக. அது அப்போ இவனுக்கு வந்து இது சரியாக படலை ஜாக்கிக்கு. அதனால சொன்னா, சரி கவலைப்படாத, நீ ஃபர்ஸ்ட் உன் ரவுண்டு முடி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி போய் நின்னா. டங்கு உடனே சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வீச ஆரம்பித்தான். எப்போவுமே விளையாட்டு வால் சண்டை, அதாவது ப்ராக்டிஸ்க்கான வால் சண்டை, அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ்க்கான மல்யுத்தம் அதெல்லாம் பண்ணுறதுக்கும் நிஜமாலுமே ஒருத்தர் அடிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு லெவல் வரும்போது டக்குன்னு அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. இவன் இதை பார்த்துட்டு இந்த இடத்துல அந்த பேம்பு எடுத்து வீசினதுலேயே நம்ம ஜாக்கிக்கு தெரிஞ்சிருச்சு இவன் விளையாட வரல, இவன் ஆக்சுவலாக நம்மளை கொல்ல பார்க்குறான் அப்படின்னு இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சுட்டு இவன் பயங்கரமாக அப்படி இப்படின்னு தப்பிச்சான். இவன் தான் பெரிய வீரனாச்சே, தப்பிச்சு அந்த பேம்பு ஸ்டிக்ஸ் எல்லாம் இந்த சைடு வந்து விழுந்துருச்சு. இப்போ டங்கு சொன்னா, இங்கே வா இப்போ உன்னோட சான்ஸ், நான் நிற்கிறேன் நீ தூக்கி போடு அப்படின்னு சொன்னான். இப்போது நம்ம ஜாக்கிக்கு மனசே சரியில்லை. அவன் சொன்னான், இல்லை டங்கு இந்த விளையாட்டை நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம், எனக்கு ஏதோ மனசு சரியில்லை, நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, உன் மேலே இந்த குச்சியை தூக்கி இந்த மாதிரி அடிக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னான். அச்சோ நம்ம பிளான் இப்படி வீணா போச்சு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சாலும் அவன் சொன்னான், சரி இது விளையாட்டு தானே, பெருசாக எடுத்துக்காத, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கி வந்துட்டாங்க. இப்போ ஜாக்கிக்கு மனசெல்லாம் என்ன ஓடிட்டு இருந்துச்சு, நம்மளோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு ஏன் நம்மளை கொல்ல பார்க்குறான் அப்படின்னு அவன் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரியா, அப்படியே யோசிச்சுக்கிட்டே ரொம்ப நாள் இருந்தான். ஆனால் இவன் வந்து இதுக்கப்புறம் அவேராக இருக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால நல்லா எக்ஸசைஸ் பண்ணான், நிறைய எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் டங்கு வந்து ஜாக்கியை ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டான். அது ஒரு பெரிய பார்ட்டி, எல்லாரும் இருந்தாங்க. அந்த பார்ட்டியில் இவனை வந்து கொண்டுடலாம் அப்படின்னு அவன் பிளான் போட்டிருந்தான். எப்படி பிளான் போட்டிருந்தான், இந்த கும்பலில் யார் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது, டக்குன்னு நம்ம பாட்டுக்கு கொண்டுட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தான். அப்போது இவன் உள்ளே போகும்போதே ரொம்ப விஜிலண்ட்டாக உள்ளே போனானா, ஆனால் எப்பவும் போல் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தான். அவனோட விஜிலண்ட்டாக உள்ளே போனப்போ தான் பார்த்தா ஒரு மூலையில் ஒரு டெக்கரேஷன் இருந்துச்சு. அந்த டெக்கரேஷனில் மூங்கில் இருந்துச்சு, அந்த மூங்கிலுக்கு நடுவில் இரும்பு கம்பிகளும் இருந்துச்சு. ஆஹா, இதை பார்த்த உடனே எனக்கு ஏதோ ஞாபகம் வருதே அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பித்தான். அதுலேயும் இவன் நோட் பண்ணால் இவனோட ஃப்ரெண்டு டங்கு வந்து அந்த டெக்கரேஷன் ஏரியாலேயே சுற்றிக்கிட்டு இருக்கான், அங்கேருந்து ஜாக்கியை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு இவன் நோட் பண்ணிட்டான். இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம், ஃப்ரெண்டாகவும் இருக்கணும், என்ன நானே காப்பாற்றிக்கவும் செய்யணும். இப்போ நம்ம டங்குக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இந்த டங்கு வந்து அங்கேருந்து கம்பி எடுத்துட்டு அங்கேருந்து எப்படியாவது வீசி இவனை கொண்டுடலான்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது ஜாக்கி என்ன பண்ணான்னு தெரியுமா, டக்குன்னு அவங்களோட அந்த மேடை இருக்கும்ல, எல்லாருக்கும் பேசுகிற மேடை, அந்த மேடை மேலே ஏறி அட்டென்ஷன் எல்லாரும் என்ன பாருங்க அப்படின்னு சொன்னான். உடனே இவன் வந்து என்னடா இது திடீர்னு எல்லாரையும் கூப்பிடுறான், நம்ம வேற அந்த கையில் இந்த கம்பியை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பார்க்கும்போது எல்லாரும் திரும்பி ஜாக்கியை பார்த்தாங்க. அப்போ ஜாக்கி வந்து ஒரு நல்ல அழகான ஒரு ஸ்பீச் கொடுத்தான். அந்த ஸ்பீச்சில் என்ன சொன்னான் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு டங்கு இவன் தான் என்னோட உலகத்திலேயே பெஸ்ட் ஃப்ரெண்டு,
நானும் டங்குவும் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தான். அந்த மாதிரி பேசின உடனே டங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அங்கே அந்த கம்பியை அழகாக அந்த டெக்கரேஷனில் பண்ணுற மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே கேஷுவலாக எடுத்துகிட்டு போய் அங்கே சொருவி வச்சுட்டான். அங்கே நின்று பார்த்துட்டே இருந்தான். எல்லாரும் பார்த்தாங்க, ஏன் இவன் இதை பற்றி பேசுகிறான் அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஆனால் இவங்க 2 பேரும் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. இதை பார்த்த உடனே டங்குக்கு மனசே உருகி போச்சு. ஐயோ, இப்படி ஒரு ஃப்ரெண்டையா நம்ம கொல்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிஞ்சிச்சு. அதுலேயே ஜாக்கி சொன்னா, நானும் அவனும் ரொம்ப நிறைய விஷயத்தில் ஈக்குவலாக இருக்கோம், நிறைய விஷயத்தில் நான் அவனை விட பெட்டராக இருக்கேன், நிறைய விஷயத்தில் அவன் என்னை விட பெட்டராக இருக்கான். அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் 2 பேருமே ஈக்குவலு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தோன்னா இந்த உலகத்திலேயே எவ்வளோ பெரிய விஷயங்களை செய்வோன்னு உங்களுக்கு கணக்கே தெரியாது அப்படின்னு அவன் சொன்னான். இதை பார்த்த உடனே நம்ம டங்குக்கு மனசு ரொம்ப மாறி போய் வேக வேகமாக ஸ்டேஜில் போய் அவனை கட்டி பிடிச்சிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த மைண்டில் இருந்த அந்த இதுவே போயிடுச்சு. நம்ம நிறைய டைமு நம்மளை நாமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறோம். கம்பேர் பண்ணிட்டு அவன் மட்டும் இதை பண்ணுறான், என்னால் இது பண்ண முடியல, அவன் மட்டும் இதெல்லாம் வச்சிருக்கா, என்னால் அதை வச்சுக்க முடியல. அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணுறதுனால அது வச்சுக்க முடியல இல்லை அது பண்ண முடியலங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனை விட அவங்க மேலே நமக்கு பெரிய கோபம் வந்துடுது. கரெக்டா? அதனால அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நமக்கு இல்லையே அப்படிங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்ம கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் கிடச்சிருமா, இல்லை ஏதாவது எங்கேயாவது வாங்கினா கிடச்சிருமான்னு யோசிக்கலாம். ஆனால் அதையும் மீறி அவங்க மேலே நமக்கு கோபம் வரும்போது தான் அது நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்க மாட்டேங்குது. கரெக்டா? அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? do not compare yourself with others. ரெண்டாவது ஸ்டெப் என்னது? if you want something that somebody has, go and search for it, find it and get it, but do not hate that person. உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணுமே தவிர அந்த பொருள் வச்சிருக்கவங்கள நம்ம ஹேட் பண்ணக்கூடாது. இல்லை? மூணாவது பெரிய நியூஸ் என்னது? ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நெசசரி. ஃப்ரெண்ட்ஸை என்ன நடந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த 2 சான்ஸ்லேயுமே ஈஸியாக ஜாக்கி வந்து டங்கு கூட சண்டை போட்டுட்டு வெளியே ஓடி இருக்கலாம். ஆனால் அதுலேருந்து என்ன ஆயிருக்கும்? 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருப்பாங்க, 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டிருப்பாங்க, என்னென்னமோ நடந்திருக்கும். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் காப்பாற்றிட்டான், டங்கு பண்ண தப்பையும் அவனுக்கு உணர்த்திட்டான். இல்லை? சூப்பர். டெக்ளரேஷன் பண்ணலாமா? நெஞ்சு மேலே கை வச்சுக்கோங்க, சொல்லுங்க. ஐ வில் நாட் compare myself with others. I am unique. Very nice. Do not compare yourself with others. சரியா? உங்களோட strengths வேற, அவங்களோட strengths வேற. If at all you want to compare yourself with something, compare yourself with yourself. நேத்து நான் இது பண்ண முடியல, இன்னைக்கு பண்ணிட்டேன். நேத்து நான் இது இப்படி கேவலமாக பண்ணியிருந்தேன், இன்னைக்கு நான் பெட்டராக பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்டயே கம்பேர் பண்ணிக்கணுமே தவிர மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணிக்க கூடாது. சரியா? ஓகே, நம்ம இன்னைக்கு கேள்விக்கு போகலாம். இன்னைக்கு கேள்வியே நான் ஒரு கம்பேரிசன் தான் உங்களுக்கு தரப்போகிறேன். அதாவது என்னன்னா, நீங்கள் யாரை பார்த்து அவங்கள மாதிரி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது நீங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிற இவர் மாதிரி இருக்கணும், பெட்டராக இருக்கணும், இவரை விட பெட்டராக இருக்கணும், அந்த மாதிரி இல்லை. பெருசாக யாரோ சாதித்த ஒருத்தரை பார்த்து அவர் இந்த மாதிரி சாதிச்சிருக்காரு, அவர் மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அவன் எப்படி பண்ணிட்டான், நான் பண்ணல, ஆனால் நானும் அவனை மாதிரி ட்ரை பண்ணும், அந்த மாதிரி சொல்கிறது வேற. அவர் பாரு, அவர் அவ்வளோ பெருசாக ஏதோ ஒரு பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி நானும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு ஒரு ஆள் அது என்ன விஷயம், அந்த ஆள் பண்ண இதை பற்றி நான் ரொம்ப ரொம்ப அசந்து பார்த்தேன், நான் அந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம். சரியா? இதை எனக்கு எந்த நம்பருக்கு அனுப்புவீங்க? ஒரு வாய்ஸ் நோட்டா 9943474347 நம்பருக்கு நீங்கள் எனக்கு அனுப்பி விடுங்க. நான் அதை வந்து நாளைக்கு ஸ்டோரியில் ரிலே பண்ணுவேன். ஓகே, சூப்பர். இது வரைக்கும் நீங்கள் கண்ணை திறந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கோங்க. ஐ எம் கோயிங் டு குவிக்லி ரன் யூ த்ரூ த ஹோல் ஸ்டோரி ஒன் மோர் டைம். ஏன்னா இப்போ நீங்கள் நிஜமாலுமே கண்ணை மூடிட்டு தூங்கணும். சரியா? கண்ணை மூடிக்கோங்க, ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கோங்க, பார்க்காதீங்க. ஓகே, சூப்பர். ஒரு ஊரில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, டங்குவும் ஜாக்கியும். டங்கு ஒரு பெரிய ராஜாவோட பையன், அவன் வந்து பிரின்ஸு. ஜாக்கி வந்து ஒரு சோல்ஜரோட பையன். ஆனால் 2 பேரும் ஒன்றா வாழ்வித்த இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணாங்க.
அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அப்பா வந்து டங்குவோட அப்பா ராஜா வந்து இவங்க 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு ஜாக்கியை கூப்பிட்டு பாராட்டி சொன்னார், நீ அடுத்த ராஜாவை ஆகிறதுக்கான எல்லா திறமையும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். இதை பார்த்து டங்குக்கு ரொம்ப பொறாமையாயிருச்சு. அதனால் ஜாக்கியை எப்படியாவது கொன்றுணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பேம்பூ ஸ்டிக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேம்பூ ஸ்டிக்ஸ் எல்லாம் ஷார்ப்பாக எடுத்துட்டு நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி அவன் கூட விளையாடுற என்ன விளையாட்டு, இந்த பேம்பூ ஸ்டிக்ஸை தூக்கி அடுத்தவங்களை எப்படி யார் குத்தி கீழே போடுறதுங்கிற மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடினா இது வந்து ஜாக்கிக்கு புரிஞ்சு போய் அந்த விளையாட்டை ஃபுல்லாக விளையாடாமல் பாதியிலே விட்டுட்டு வந்துட்டான். சரியா? அதுக்கப்புறம் இதை எப்படியாவது இவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளான் போட்டுட்டு இருந்தான். ஆனால் ஜாக்கி வந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு அவேராக இருந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னு இவன் முடிவு பண்ணியிருந்தான். ஒரு நாள் ஜாக்கியை ஒரு பெரிய பார்ட்டிக்கு கூப்பிட்டான் தங்கு. அப்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு இவனுக்கு தெரிஞ்சதுனால இவன் என்ன பண்ணான், ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டே இருந்தான். அப்போ சைடில் ஒரு டெக்கரேஷன் இருக்கிறத பார்த்தான். அந்த டெக்கரேஷனில் பேம்பூ ஸ்டிக்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே இவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது பிளான் தான் அப்படின்னு. இவன் நோட் பண்ணிகிட்டே இருந்தான். அப்போ கரெக்டாக டங்கு அங்கேருந்து அந்த பேம்பூ ஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு இவனை கொல்ல வரும்போது இவன் டக்குன்னு ஸ்டேஜ் மேலே ஏறி எல்லா மக்கள்கிட்டையும் நாங்கள் 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அப்படின்னு அவன் ஒரு ஸ்பீச் கொடுத்தான். இந்த ஸ்பீச்சை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணான், அப்படியே மனசு மாறி டங்கு வந்து கட்டி பிடிச்சி சொன்னான், தேங்க்யூ நண்பா, 2 விஷயத்துக்காக, ஒன்னனையே காப்பாற்றிக்கிட்டதுக்காகவும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ காப்பாற்றினதுக்காகவும். நீ எந்த கட்டத்துலேயும் நீ சண்டை போட்டு நம்ம 2 பேரும் எதிரிகளாக மாறி இருந்திருக்கலாம். ஆனால் நீ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் முக்கியம், நானும் முக்கியம், நீயும் முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்த பண்ணதுனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இந்த நாட்டுக்கு நிறைய நல்லது செய்வோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் முடிவு பண்ணாங்க. நல்ல ஸ்டோரியில் நைஸ். அப்படியே படுத்து தூங்கிக்கோங்க. நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கணும்ல. எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிடுங்க. குட் நைட் அப்பா, குட் நைட் அம்மா, குட் நைட் குட்டி தம்பி, குட் நைட் குட்டி பாப்பா. ஸ்வீட் ட்ரீம்ஸ். டேக் கேர்.